இல்லை விஜய் வீக்கெண்ட்னு சொல்லலாம் ஒத்துக்க மாட்டாங்க. விஜய் இப்போ வந்து கொஞ்சம் முன்னேறி இருக்காரு, பழையோட இப்போ கொஞ்சம் முன்னேறி. ஏன்னா முன்னாடி ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருந்தார், இப்போ வந்து வீக்கெண்ட் ஃபிகர் ஆகிட்டார், அவ்வளோதான். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து கொஞ்சம் முன்னேறி இருக்கார். இப்போ எல்லாருமே வந்து லீவு நாளில் சனி ஞாயிறில் தான் எல்லாம் வெளியில் வருவாங்க. ஒருவேளை சனி ஞாயிறில் தான் வெளில வந்தால் நமக்கான தொண்டர்கள் வருவாங்களான்னு அவர் நினைக்கிறாரான்னு தெரில. நான் இதுவரையும் 1947 சுதந்திரம் அடைஞ்சதுலேருந்து வரலாறு படிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி இருக்க சுதந்திரம் அடையிறதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் வரலாறு படிச்சிருக்கேன், உலக தலைவர்களுடைய வரலாறு படிச்சிருக்கேன். எந்த ஒரு தலைவரும் சனி ஞாயிறு வந்தால் நான் மக்களை சந்திப்போன்னு சொன்னதை நான் பார்த்ததே கிடையாது. நான் இதுவரையும் லைஃப்பில் பார்த்ததே கிடையாது. சனி ஞாயிற்றுக்கிழமை லீவு எல்லாம் வீட்டில் வந்து கரிசோரை சாப்பிட்டு தூங்குவாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் அன்றைக்கி தான் வருவேன். அப்போ படிப்படியாக விஜய் முன்னேறுகிறார். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வீக்கெண்டுக்கு வந்திருக்காரு. வீக்கெண்ட் பார்ட்டி கொடுப்பாங்களே, அந்த மாதிரி வீக்கெண்ட் பார்ட்டி அவங்க தொண்டர்கள்லாம் கொடுக்குறாரு. எல்லாரும் வாங்க நீங்கள் வந்து பார்ட்டி இன்னைக்கு சனி ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வாங்க, வந்து என்னை பாருங்கள், டாட்டா காட்டுங்க, என் வண்டியை ஒன்று நகத்தை விடாமல் பண்ணுங்கள், கூட்டத்தை கூடுங்க, எல்லாரும் சமைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை முன்வைங்கன்னு சொல்லிட்டு செயற்கையான தன் பலத்தை தப்பாக வழி நடத்துகிறார் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, ஒருத்தர் வந்து திருச்சியில் கூட்டம் நடக்க போது 13ஆம் தேதி கூட்டம், நான் வந்து மக்களை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னா, இவர் என்ன பண்ணும், கூட்டம் நடக்கிற இடத்துல இருந்து எவ்வளோ